கேக்குதுங்களையா? ஆ நேற்று என்ன நேற்று என்ன பேசணும்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அந்த 1ஆம் பாடத்துல எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 1ஆம் பாடத்தின் அடிப்படையில் தான் நாம் அந்த மெல்ல மெல்ல 1ஆம் பாடம் அந்த முதல் பாட மூன்றாம் 1ஆம் பாடத்துல நாம அந்த பரிணாம அறிவியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த கிருமிகள் அலர்ஜி நோயின்னு சொல்றீங்களே, அது ஒரு வகையான ஒவ்வாமை தான். இப்ப எல்லா நாடுகளையும் ஒவ்வாமை இருக்கு. காரணம் அந்த உணவு பழக்கத்தின் காரணமாக. உணவு பழக்கத்தை பேசினா அந்த செய்திகள் உணவு பழக்கத்தை பத்தி பேசினீங்கன்னா எந்த இதுலயும் ஆராய்ச்சி அடிப்படையில் சொல்லவே சொல்லாதுங்க. சும்மா பொதுவா இருக்கும் உணவு பழக்கத்தை. இன்னைக்கு கேட்டு இன்னைக்கு சாட்ஜிபி வச்சிருக்கீங்க இல்லையா? செயற்கை நுண்ணறிவு வச்சிருக்கீங்களா? செயலி செயற்கை நுண்ணறிவு செயலி வச்சிருக்கீங்களா? ஏஐ சாட்ஜிபிடி வச்சிருக்கீங்களா? இன்னும் இறக்கலைங்க, பதிவிறக்கம் செய்யலைங்க. அதுல கேட்டு பார்த்தா எந்த பதிலுமே வராது. ஏன்னா எந்த செய்தியும் அதுல கிடையாது. இப்ப நாம இது புதுசா உருவாக்கி இருக்கோம் இல்லையா? இந்த 25 வருஷம் உருவாக்கி இருக்கோம். இத பற்றி எந்த செய்தியுமே நூலகத்தில் இருக்காது. எந்த டேட்டாஸும் உலகத்தில் இருக்காது. நான் சொல்றது புரியுதா? புரியுது. இந்த புத்தகத்தை போய் அப்ப இந்த டாட்டாவே இல்லாத இது ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி எழுதப்பட்ட திருக்குறளை பத்தி கேட்டோம்னா ஏதோ 2 வரி இருக்குமே தவிர ஆழமான புதுமை இருக்காது. திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணி தான் இது செய்யப்பட்டது. திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி செய்யப்பட்டது. கொரோனாடிகிரிட்டை ஆராய்ச்சி பண்ணி செய்யப்பட்டது. இப்ப இந்த புத்தகம் ஆராய்ச்சி அடிப்படையில் வந்தது. இதை பத்தி எந்த இதுல கேட்டாலும் வராது. இப்ப நான் சாட் ஜிபிடிங்கிறது வெண்ணிலைக்கு அனுப்பி அவ்வளவுதான். சாட் ஜிபிடிங்கிறது வேகமா ஒரு தகவலை திரட்டி கொடுக்கறது, அவ்வளவுதான். கூகுள்ல உணவில்லாமல் வாழும் கலை நான் வந்துடுவேன். கூகுள்ல போய் உணவில்லாமல் வாழும் கலை அப்படின்னு போட்டு நான் வருவேன். தமிழ்ல போட்டாலும் சரி, இங்கிலீஷ்ல போட்டாலும் சரி. மியூட் பண்ணிருங்க. இதுல வாட்ஸ்அப்ல அப்படி இருக்கா? வாட்ஸ்அப்ல இருக்கா? அலாரம் வச்சிருப்பாங்களான்றது அலாரம் அடிச்சுட்டே இருக்குதுங்க. அவங்க எழுறதுக்கு அலாரம் வச்சுப்பாங்க. இதுல அந்த கூகுள் மீட்ல கட்டுப்படுத்தலாம். இதுல கட்டுப்படுத்த முடியாது தெரியுதுங்க. இருக்கா? சிங்கர் இருக்கா? அதுல காட்டுமே, எந்த இடத்துலயுமே காணுமே. வாட்ஸ்அப்ல அது கூகுள் மீட்ல நாம யாரை அனுமதிக்கிறோமோ அவங்க தான் அனுமதிப்போம். இதுல அப்படி ஒண்ணு எந்த ஆப்ஷனும் காணுமே, பொதுவா தான் இருக்கு இல்லையா? நம்ம கூகுள் மீட்லயே வரல. சரி இருக்கட்டும். அந்த அலாரம் அடிச்சுட்டே இருக்கு. பரவாயில்ல. அந்த கூகுள் மீட்ல கரெக்டா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அந்த கூகுள் மீட்ல தான் கரெக்ட். கூகுள் மீட்ல ஒவ்வொருத்தருக்கு நம்ம பண்ணலாம். இதை ஒண்ணுமே காணும், எந்த ஆப்ஷனுமே காணும். தொட்டா வரல எதுவுமே. முந்தில தொட்டோம்னா அவங்க பேர்ல தொட்டோம்னா அது வரும், கட்டுப்படுத்துறது எல்லாமே. சரி. அடுத்த தடவை மறுபடியும் நம்ம காலையில 10-11 மணிக்கு பேசுறப்போ அதில் போட்டுக்கலாம். ஆக நாம் இந்த உணவு பழக்கத்தை பற்றிய செய்தி நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது தவிர எந்த டாட்டாலும் இருக்காது. டாட்டானா செய்திகள் நூலகத்துல போய் கேட்டா இருக்குமா? நூலகத்திலே இருக்காது. அப்ப இத பத்தி எந்த ஆய்வு குறிப்பும் எங்கேயுமே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். யார் ஆகையினால நீங்க இந்த நூலை பற்றியோ உணவு பழக்கத்துல பேசினாவே எந்த தகவலும் வரமாட்டேங்குது. இங்க இருந்து எது வராது. ஏன்னா இதை பற்றி எப்படி உனக்கு அதாவது தகவலே தெரியாத ஒரு கம்ப்யூட்டர் என்ன தகவலே அந்த கம்ப்யூட்டர்ல கொடுக்கல. நீங்க பிளானே என்னன்னு தெரியாத பிளானை பத்தி கேட்டா எப்படி தெரியும்?
பிளான் கட்டடத்தோட பிளானே கிடையாது, யார்கிட்டும் தெரியாது. அப்ப நீ அந்த பிளானை ஏற்கனவே தெரிஞ்சுட்டேன், நீ நான் சொல்றத புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அதனால இது அங்க விசாரிக்கவே முடியாது யார்கிட்ட. ஜார்ஜ் GPT இது இருக்கு, இருக்குங்க. சாட் ஜிபிடி, ஹைபிரிட் கிட்ட கிடையாது. கணிப்பொறி, ம். செயற்கை நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு வச்சுக்கலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். செயற்கை அதாவது செயற்கை நுண்ணறிவு தான் உலகத்தை ஆட்டுதுங்க. ம். செயற்கை நுண்ணறிவு தான் அது- உலகத்தை ஆட்டுங்குங்கிற. அப்ப செயற்கை நுண்ணறிவு இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், தெரியாது. ம். செயற்கை நுண்ணறிவிட்ட இதை நான் நிறைய இப்ப போட்டிருக்கேன் பாருங்க, செயற்கை நுண்ணறிவிட்ட பேசி பேசி போட்டிருக்கேன். செயற்கை நான் நேற்று மட்டும் செயற்கை செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவிடம் கேள்வி கேட்டால் வருமானம் வராது. ஏன் வராது சொல்லுங்க? ம். அது கிட்ட இல்ல, யாரும் கேட்கல. அதுக்கு இன்புட்டே கொடுக்கலீங்களே. கரெக்டா. அந்த இன்புட்டே இல்லாத பொழுது நீ எதையும் அங்கிருந்து வாங்க முடியாது. கணிப்பொருளையே சரியா சொல்றேன், கம்ப்யூட்டர்லயே கணிப்பொருளையே சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சரி சரி, அவங்க எதை சத்தம் போட மாட்டேது. சரி, கணிப்பொறியிலேயே இல்லாத பொருள். சரி, நம்ம அதை பத்தி கால்பட தேவையில்லை. நான் வந்து இப்ப ஒண்ணுமே இல்லாதட்ட போய் எப்படி கேட்க முடியுங்கிற மாதிரி தான் நான் சும்மா சும்மா கேட்டு பார்த்தேன். வரக்கூடாது. இந்த பத்தி ஆராய்ச்சியே உலகத்துக்கு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியாத பொழுது கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும்? அந்த எந்த இன்புட்டும் இல்லை. அதனால இது வந்து கம்ப்யூட்டர் தேடுறதோ வேணா, என்னுடைய காணொலி ஆர்ட் ஆஃப் லிவிங்னு போடுங்க, நான் வருவேன். யூடியூப்ல தானே வருவேன். இப்போ நான் வந்து நிறைய ஏற்றி வச்சிருக்கேன், நிறைய நான் பேசுறது பூரா கூகுள்ல போய் பதிவாயிட்டே இருக்கும். கூகுள் இருக்குல்ல, கூகுள் குரோம்ல போய் கூகுள் இருக்கு இல்லையா, ஆமா இருக்கு, அதுல ஆர்ட் உணவில்லாமல் வாழும் கலைன்னு போடுங்க, வந்துடும். உணவில்லாமல் வாழும் கலை போட்டு வந்துடுவேன் நான். ஆனா அந்த சாட் ஜிபிடில கேட்டா வராது. என்னது? அதுல வராது, அதுல ஏத்த முடியாது. ஏற்றினாலும் அது எடுத்துக்காது. அது யார் ஏத்துறது, யார் நான் பேசுறதெல்லாம் இருக்கலாம், மறுபடியும் கேட்டா வராது. நானே வந்து 60-70 தலைப்புல பேசியிருக்கேன் எங்க சாட் ஜிபிடில. வேற ஒரு தலைப்புல கேட்டோம்னா அது பேசுறது இல்ல. உணவு பழக்கத்தை பத்தி எந்த உணவு பழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போகுதுன்னு சொன்னா அந்த செய்தியே அது கிடையாது. எது? அது ஒரு செயற்கை. இப்ப நீங்க நேர்ல பேசுறோம்னா நீங்க விளக்கம் கேட்பீங்க இல்லையா? விளக்கம் சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்க, ஏத்துக்காம போறீங்க. ஆனா கம்ப்யூட்டர் அது செய்தியே இல்லாதனால அதுக்கு மறுத்துட்டே தான் இருக்கும். என்னது? மறுத்துட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்கு யாரு கொடுக்கணும்? அந்த டாட்டாஸ் கலெக்ட் பண்ற மாதிரி அவன் கொடுக்கணும். அது நாம ட்ரைனிங் கொடுக்கணும். நாம என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் பல ஆண்டுகள் ஆகும். அப்புறம் போட்டு வாங்கணும்னா அப்புறம் அர்னால்ட் எகரட் தியரி, வெங்கடேசன் தியரி சொன்னா மட்டும்தான் ஓ அப்படிங்களா அப்படின்னு கீழே மாறி வரும். அப்புறம் தான் அது மாறுது. அது மாறுது. அது நம்ம ஒரு ட்ரைனிங் தான், அது ஒரு மிஷின். அதாவது நம்ம வந்து நாய்க்கு ஒரு நாய் எப்படி மூளைக்கு ஏத்துறோம் இல்லையா, நாய்க்கு ஒரு மூளையில ஏத்துறோம்னா அது பழகிக்குது. நீங்க அதுதான் நாய் பழக்கம் சொல்றாங்க, நாய் பழக்கம். அதே மாதிரிதான் இந்த கணிப்பொறியும் என்பது செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு நம்ம கொடுத்து பழக்க அது மண்டையில ஏத்திக்குது. ஆனா நானும் யோசிச்சு பல முறை கேட்டு பார்த்தா மீண்டும் அந்த மண்டையில அவ்வளவு அதுவே மந்தமா தான் இருக்கு. உணவு பழக்கத்தை பேசினா அவ்வளோ புழுத்து போய் கிடக்குது. திருப்பி நான் ஏற்கனவே என்ன பண்ணோம்னா, நான் இந்த கணிப்பொறியில கீழே எப்பயுமே ஒரு 10 அந்த முக்கியமான பாடம், அந்த 2ஆம் பாடம், 2ஆம் பாடம், 3ஆம் பாடம், 5ஆம் பாடம், 9ஆம் பாடம், 11ஆம் பாடம், 13ஆம் பாடம், அப்புறம் 180ஆம் பக்கத்துல நாசாவிங்க ஆராய்ச்சி பண்ணுறது எப்பவுமே எழுதி உள்ள எப்பவுமே இருக்கு. அந்த கிளிப்ல இருந்துகிட்டே இருக்கு. அதை தொட்டு போட்டேன்னா அப்படிங்கும். ஏன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுக்க முடியாதுல்ல, இவரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால ஆனா உண்மையாலுமே உணவு பழக்கம் என்பது ரத்தத்தை கெடுக்குங்கிற செய்தி வந்து கணிப்பொருள்ல கிடையாது. அதாவது உணவு பழக்கம் ரத்தத்தை ரத்தம் வந்து மிக்ஸ் ஆகுது, ரத்தம் பொல்யூட் ஆகுதுங்கிறது அந்த அறிவில் இருக்கு. ரத்தம் என்பது தனிங்கய்யா, ரத்தம்ங்கிறது தனி. அது ரத்தத்தோட எது சேர்த்தினாலும் பொல்யூட் ஆகுமா ஆகாதா? அதாவது கெட்டு போகாம போகாதா?
கெட்டுதான் போகும். ரத்தம் தூய்மையானது. இந்த தண்ணீர் இருக்கு, தண்ணீர் வந்து அது அவ்வளவுதான் இருக்கணும். பிஹெச் லெவல் ஏதோ சொல்லுவானுங்க, பிஹெச் லெவல் 7 என்னமோ 0.6 0.9 7. தூய தண்ணீர் அவ்வளவுதான். தூய தண்ணீருங்கிறது வேற, உப்பு தண்ணிங்கிறது வேற. என்னது? ஆமாங்க. நீங்க தூய தண்ணியில் உப்பு கலந்தால் தண்ணி கெட்டு போச்சுன்னு சொன்னா ஏத்துக்கிறது இல்லைங்க. ம். தூய தண்ணியில் என்ன கலந்துட்டீங்க? உப்ப உப்பு. கலக்குறாங்க. உடனே அது வந்து கெட்ட தண்ணின்னு சொன்னா ஏத்துக்கிறது இல்ல. அப்படி அந்த லட்சணத்துல இருக்குது, அந்த லட்சணத்தில் தான். இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சுத்தமான தண்ணியில டீ தூள் போட்டு குடிக்கிறீங்க, டீ தூள் போட்டு பாலை போட்டு குடிக்கிறீங்க, சரியா? தண்ணீர் என்பது வேறு, டீ என்பது வேறுன்னு ஒத்துக்கிறது இல்ல. இந்த லட்சணத்துல தான் உலகம் இருக்குது. இந்த லட்சணத்துல தான் உலகம் இருக்கு. தூய தண்ணீர் என்பது ரத்தத்தை கெடுக்காது. அதுல சிறிதளவு உப்பு சேர்த்து தண்ணீரில் உப்பு சேர்த்து சாப்பிட்டாலும் எதை கெடுக்கும்? ரத்தத்தை ரத்தத்தை கெடுக்கும். கெடுக்கும். இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. இதைத்தான் வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு, எல்லா வகை உணவுகளுமே தூய தண்ணீரை தவிர, தூய காற்றை தவிர. அப்புறம் காற்றே தூய்மையா இருக்குன்னு நம்ம சொல்ல வர்றோம். காற்றே தூய்மையா இருக்க வேண்டும். அதனால 5 சென்ட் எதுக்கு தெரியுமா? 5 சென்ட் நம்ம ஒரு குறிப்பா சொல்றோம்னா, சின்ன ஒரு பெரிய ஒரு 5 சென்ட் இடம்னு வச்சுக்கோங்க. 5 சென்ட் ஒரு மனிதனுக்கு, நான் சொல்ல ஒரு ஒற்றை மனிதனுக்கு 5 சென்ட் இடம் வேணும்னு சொன்னோம்னா, ஒரு இடத்துல ஒரு குடில் போட்டுக்க, ஒரு சின்ன வீடு கட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 சென்ட்ல வீட்டை கட்டிட்டு மிச்சம் 4.5 சென்ட் காலி இடம் விட்டோம்னா இந்த இடைவெளி அதிகமா இருக்கணும். என்னது? இடைவெளி அதிகம். அதுதான் அது அர்த்தம். இப்ப கூட்டா சேர்ந்தோம்னா இந்த நோய் வரும் சொல்றாங்களே, நிறைய கூட்டமா சேர்ந்தா நோய் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் அது. ஏன் அந்த மூக்குல கட்டிக்க, வாயில கட்டிக்க, கூட்டத்துல போ, அடடட அந்த பண்ற அட்டகாசம் இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாட. உலகமே ஸ்தம்பித்து போச்சு இல்லையா? எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் வரக்கூடாது, இந்த கிருமி பரவுது. அப்ப நானும் இருந்துட்டு தான் இருக்கேன். அப்ப நான் இருந்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா எங்கேயும் ஆனா இருந்தாலும் மிதிவண்டி எடுத்து நான் பாட்டுக்கு காட்டுக்குள்ள பூந்து அப்படியே எங்கேயாவது போய் தோட்டத்துக்கு போறது, தோட்டத்துல போய் இருந்துட்டு வருவேன். காட்டுக்குள்ள காட்டுக்கு போயிட்டு அது பின்னாடியே காட்டு வழி தோட்டத்து வழியே வந்து வர்றது. அதெல்லாம் என்ன பண்றது, யாரும் கிடையாது. இங்க சைக்கிள எவனுக்கு சைக்கிள் ஓட்டுற தைரியம் கூட கிடையாது. நான் சைக்கிள்ல போயிட்டே இருப்பேன் ரொம்ப தூரம். அங்க போறப்ப எங்கேயாவது அங்க ஏன் நின்று டக்குனு மூக்கில் எடுத்து கட்டிக்கிட்டு போறது. அப்புறம் போக போக கழட்டிடுறது. ஏன்னா மிதி வண்டியில போறப்ப மூச்சு பயங்கரமா வாங்க, இது மூக்கு அடைச்சிட்டே இருக்கும், கழட்டிக்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு தான் போவேன். மொத்தத்துல என்னன்னா, இந்த உணவு பழக்கத்தை பத்தி பேசினா அத்தனை பேத்துக்கும் கோபம் வருது. என்னது? ஆமாங்க. சாட்ஜிபிக்கே கோபம் வருது. ஏன்னா இது அது ஒரு உயிரற்ற பொருள் தானே. ஆமா, உயிரற்ற பொருள் தான். ஆனா உயிர் மாதிரி சிந்திக்குதுங்கிறான். என்ன அளவோ நமக்கு அதுதான். அதுவும் செயற்கை நுண்ணறிவுங்கிறான். அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்றான் சில விஞ்ஞானிகள், ஆபத்துங்கிறான். ஆனால் என்ன பண்ணாலுமே அது எதுவும் கண்டுபிடிச்சு கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. செயற்கை நுண்ணறிவு ஒரு நாளும் எதையும் கண்டுபிடிச்சு கொடுக்காது, ஒரு நாளும் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லாது, ஒரு நாளும் விண்வெளிக்கு போக சொல்லாது, ஒரு நாளும் கண்டுபிடிச்சு கொடுக்காது. அப்படி பார்த்து கண்டுபிடிச்சு கொடுக்கணுமே. இப்ப நான் தன்மின்கன்னு மின்சாரம் கண்டுபிடிச்சது, தானாக மின்சாரம் தயாரிக்கிற கண்ணு, அது தன்மின்கண். நான் 1 கிராம் தண்ணிங்கிறேன். அந்த 1 கிராம் தண்ணிங்கிறத விட அதுல வந்து கோடிக்கணக்கான மூலக்கூறு இருக்குது. ஒரு சொட்டு தண்ணியில மட்டும் பல லட்சம், பல கோடி மூலக்கூறு இருக்குதுங்கிற. ஒரு மூலக்கூறினுடைய மின்சாரத்தினுடைய வெளியீடு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 0.7 வோல்ட்டுங்கிற, 700 மில்லி வோல்ட் வருதுங்கிறோம். அப்படின்னா பல கோடி இருக்குதுங்கிற. அதை பெருக்குனா எத்தனையோ வருது. ஒரே ஒரு சொட்டு கிராம் தண்ணி மட்டும் அவ்வளோ ஆற்றல் உடையதுங்கிறேன். அவ்வளோ ஆற்றல் உடையது. எடுக்கிறீங்களே இல்லையோ. அப்படி பார்த்தீங்கன்னா யுரேனியம், இந்த யுரேனுங்கிறது 98 அணுக்கள் கொண்டது. அது வந்து கடுமையான ஒரே ஒரு கிராம் இருந்தா போதுங்க, நம்ம இந்தியாவே பாதி அழிச்சிடலாம். ஒரு கிராம் யுரேனியம் என்கின்ற அந்த அணுப்பொருளை தான் ஜப்பான் மேல போட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. குண்டு தான் பெருசே தவிர உள்ளே இருக்கிற அந்த எரிபொருள் வந்து ஒரே ஒரு கிராம். நம்ப முடியுதா உங்களால? அதனாலதான் சொல்றேன். ஆமா, இது வந்து சில நாடுகளை தான் கிடைக்குது. ரைட்டா? இப்போ இதை பத்தி கேட்டீங்கன்னா, இப்ப தன்மின்கண் அதை பத்தி கேட்டா எந்த செய்தி வராது. ஏன்னா அதுக்கு அந்த இன்புட்டே கிடையாது. சரி, எதுக்கு சொல்றேன்னா, இதை நம்ம மட்டும்தான் படிச்சுக்கணுமே தவிர
நம்ம மட்டும் தான் படிச்சுக்கணும். நாம இது ரொம்ப நாம தான் எழுதியிருக்கோம், நாம தான் படிக்கணும், நாம தான் பரப்பணும், நாம தான் யூடியூப்ல போடலாம். இப்போ யூடியூப்ல போட்டா வந்துடும் எல்லாமே. யூடியூப்ல போய் உணவில்லாமல் வாழும் கலை போடுங்க, வந்துடும். உணவில்லாமல் வாழும் கடை எத்தனை தலைப்பு போடுறேன். உணவில்லாமல் வாழும் கடைன்னு போட்டாலும் வரும். ஆர்ட் ஆஃப் அது இங்கிலீஷ்ல அப்படியே ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் பை யோஜிக் மெத்தட், பை வெங்கடேஷன் மெத்தட் அல்லது யோஜிக் மெத்தட். யோஜிக்னா யோக முறை. ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் பை யோஜிக் மெத்தட் அப்படின்னு போடுவோம். அப்படி போட்டா வரும். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கில் போட்டிருக்காங்க. அது தனி அப்படி போட்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் வரும். ஃபேஸ்புக்லயும் வரும். சரி, இப்போ இந்த ஒன்றாம் பாடத்துல உங்களுக்கு ஏதாவது என்ன 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 உள்வாங்கி இருக்கீங்க? ஒன்றாம் பாடத்துல என்ன உள்வாங்கி இருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். 5 மணிக்கு முடிச்சுக்கலாம். 5 நிமிஷம் இருக்கு. ஒன்றாம் பாடத்துல உங்களுக்கு ஏதாவது கேள்வி வச்சிருந்தா நீங்க ஏதாவது படிங்க. நீங்களே படிச்சு விளக்கம் சொல்லுங்க. நானே நிறைய விளக்கம் சொல்லியாச்சு. நீங்க விளக்கம் சொல்லுங்க. ஒன்றாம் பாடத்துல எது எது இருக்கு பாருங்க. எல்லாம் கேள்வி வச்சிருக்கீங்களா? தமிழ் அதான் 1ஆம் பாடத்துல ஒரு செல் தாவரங்கள்ல இருந்து மனித பிறவி வர வரைக்கும் இருக்கிற பாடம் அதுல இருக்குதுன்றது முதல்ல ஆரம்பமா முடிவும் அதிலே ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அந்த 1ஆம் பாடத்திலே இருக்குது. இத வந்து நல்லா உள்வாங்கிக்கணும். நீங்க உள்வாங்கிக்கணும். உங்களுடைய உணவு பழக்கத்தை உங்களோட உணவு பழக்கம் உங்களோட உணவு பழக்கம் நீங்கள் உங்களுடைய தூய்மை கருதி நீங்க தனிப்பட்ட கொள்கையா இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு அது புரியாது. அதனால அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. நான் போய் உலகம் அந்த கால உலகம் தோன்றியதுல இருந்து உலகம் முடியும் வரைக்கும் இந்த 1ஆம் பாடம் தான். அதுதான் அடிப்படை. முதல் பாடத்திலே இருக்கு. இதுதான் அடிப்படை. இந்த கல்வி எந்த நூலகத்திலும் கிடையாது, எந்த பல்கலைக்கழகத்திலும் கிடையாது, எந்த மருத்துவமனையிலும் கிடையாது, எந்த இயற்கை மருத்துவத்திலும் கிடையாது, ஆயுர்வேத அங்க பச்சு ஏத்துலயும் கிடையாது. இந்த செய்தியே இல்லாத போய் நீ இயற்கை மருத்துவத்தை பத்தி பேசி என்ன பண்ண? நேற்று கூட இயற்கை மருத்துவத்தை பத்தி நேற்று பேசணும். எந்த செய்தியுமே இல்லாத இயற்கை மருத்துவத்தை போய் நீங்க மாட்டிக்க போறீங்கன்னு நான் சொல்ல வரேன். அதனாலதான் இப்ப நாம எந்த உணவை ஆதரிக்கிறது இல்லை இல்லையா? நாம் சாப்பிட்டால் சுத்தம் பண்ண சொல்றோம். நாம என்ன சொல்றோம்? ஆமா, அதைத்தான் நம்ம சொல்றது. ஒன்னும் அதிசயமே ஒண்ணு கிடையாது. ஏன்னா உடம்பு இயற்கையாகவே சத்தை உறிஞ்சு மாத்திக்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட. நம்ம தூங்கி எந்திரிச்சாச்சு இன்னைக்கு 10 மணி வரை ஏதோ பண்றோம்னு வச்சுக்குமே. இந்த இடைவெளி நேரத்தை உடம்பு எங்கே இருந்து சக்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறதுங்கிற பதில் எந்த நூலகத்திலும் கிடையாது, எந்த கல்வி சாலையிலும் கிடையாது. நம்ம தான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு வினாடியும் சத்தை உறிஞ்சு கொண்டு இருக்கிறது. இது பல கோடி ஆண்டா நடந்துட்டு இருக்குது. எத்தனை கோடி ஆண்டா? பல கோடி ஆண்டா நடந்துட்டு இருக்குது. பல கோடி ஆண்டா நடந்துட்டு ஆற்றலுடைய வடிவத்துல தான் வச்சிருக்குது. பொருள் வடிவத்துல வைக்கல. என்ன வடிவத்துல? கண்ணுல பாக்குற பொருள் வடிவத்துல. இட்லி வடிவத்திலே சட்னி. எங்க இட்லி வடிவத்துல சட்னி வடிவத்துல ஒரு பொருள் இருக்குமா? என்ன பேசுறேன்? நம்ம தான் கண்டுபிடிச்சதெல்லாம். இட்லி சட்னி தாளிச்சு ஊத்து, வெங்காயத்து ஊத்து, கடுக போடு. இந்த உணவுன்றதெல்லாம் ஒரு 2000 வருஷமா கூட இருக்கலாம். அதுக்கு முன்ன இன்னும் இருக்கலாம். எதை வச்சுக்கலாம். உணவு புராண காலத்திலே உணவு திங்கிறது எங்க? புராண காலத்திலே திங்கிறத பத்தி எழுதியிருக்கேன். அவரு தின்னாரு, இவ்வளவு தின்னாரு, வெண்ணெய் தின்னாரு, கிருஷ்ணன் வெண்ணெய் தின்னாருங்கிற. அப்புறம் அரக்கர்கள் அப்படியே நிறைய தின்றார்கள், தின்னுட்டு தூங்கினார்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. கம்பராமாயணத்துல கூட திங்கிறத பத்தி ஒரு கதையே இருக்கு. கம்பராமாயணத்தை திங்கிறதுக்குன்னு கும்பகர்ணன் இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா விதவிதமா இருக்கும். சரி இருக்கட்டும், அவனுக்கு அத்தனை குடம் போச்சு. அது ஒரு பயங்கர கற்பனை, மிதமிஞ்சிய கற்பனை. அது மிதமிஞ்சிய கற்பனை. கும்பகர்ணன் ஒருத்தர் இருப்பான், அவனோட கற்பனை பார்த்தீங்கன்னா மிதமிஞ்சிய கற்பனை. சரி, கற்பனை தானே, பயங்கர கற்பனை. அதாவது அந்த ஆள் மனதில் இருக்கிற உணவு வெறிதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை பத்தி லேசா ஒரே வரி சொன்னோம்னா, அது ஆள் மனதில் இருக்கிற பிறவி நோய். அந்த உணவு வெறி, பசி, உணவு வெறி, அது அறியாமை, மந்த புத்தி. அதுக்கப்புறம் அதை பத்தி விசாரிக்கிறோம். எப்போ? இந்த 2வது நிலையில விசாரிக்கிறோம். இதை பத்தி தத்துவ விசாரணை பண்றேன். என்னடா பசிக்குது, எங்க போய் பிச்சை எடுக்கிறது, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு விசாரணை பண்றேன். விசாரணை பண்ணி 3வது நிலைக்கு வருது, தெய்வத்தன்மை ஆகுறோம். சரி,
அப்படி அப்படி பேசுகின்ற பொழுதுதான் இந்த உடம்பு என்னவா மாறுது? உள்ளம் பெருங்கோயிலா மாறுது. என்ன மாறுது? அப்ப உள்ளம் அப்- பெருங்கோயில். அப்ப உள்ளம் அப்- பெருங்கோயில். அப்ப இந்த இடத்துல இறைவன் ஆற்றல் அப்படிங்கிறப்ப என்னன்னா இந்த உயிரை தக்க வைப்பது தான் ஆற்றல். எத்தனை காலம் தக்க வைக்கிறீங்க? இப்ப நீங்க விரும்புற வரைக்கும் வாழ்றேன் அப்படிங்கிறீங்க. விரும்புற வரைக்கும் வாழும்பொழுது விரும்புற வரைக்கும் வயிற்றுல பிரச்சனை வரக்கூடாது. அதை பேசணும்ல. நான் விரும்புற வரைக்கும் வாழ்றேன், ஆனால் விரும்புற வரைக்கும் பிரச்சனை வயிற்றிலிருந்து தான் தொடங்குகிறது. ஐயா, இந்த இயற்கை தன்னை அது கொடுத்துக்கிற இந்த உடம்ப சுத்தமா இருந்தாதான் அது உங்களோட இந்த தேகத்தோட வாழும். அப்ப அப்ப இந்த எண்ணம் இருக்கு இல்லையா? எண்ணத்துல உணவு பற்றிய சிந்தனையே இருக்கக்கூடாது. என்னது? உணவை சிந்தனை பத்தி அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதாவது இது பிறவி நோயை காரணம் இந்த காரணம். அப்ப எல்லா உணவுகளும் ரத்தத்தை கெடுப்பதனால் நீங்கள் உணவை பற்றி இருக்கிற கற்பனை அழிக்கப்பட வேண்டும். உணவுனா அது விஷம், அவ்வளவுதான். அப்படி அதனாலதான் ஃபுட் பாய்சன் சொல்றானுங்க. அப்படி அப்படி அழிச்சவங்க தான் அது அப்படி அழிச்சவங்க தான் சித்தர்கள், ஆஹ் வள்ளலாறு, ஆஹ் இந்த மாதிரி திருவள்ளுவர், இந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு போலாம். அதுதான் நாம. ஏன்னா நாமளும் அந்த நிலைக்கு அவங்க இடைவெளி நமக்கு அதிகமாயி போச்சு. இடைவெளி நமக்கு நேரடியா பார்க்கல, ஒண்ணும் இல்ல. அவங்க தத்துவத்தை பேசுறோம், அந்த தத்துவம் அரைங்குறையமா சொல்லியிருக்கானுங்க. படிச்சவன் அதாவது அவர் உண்மையை சொல்லியிருந்தாலும் அவர் என்ன நோக்கத்தை சொன்னாரு, எப்படி இதெல்லாம் பெரிய குழப்பங்கள். பெரிய இந்த உணவு பழக்கத்தை பத்தி குழப்பம். பேசுற குழப்பம் இருக்கே, அடே எங்க அப்பா, எக்கச்சக்கமான குழப்பங்கள். எது சரின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒருத்தர் தேங்காய் வானம் சரியும்பான், ஒருத்தர் பழச்சாறு சரியும்பான், இப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நானும் பார்த்துருக்கிறேன். சூப்பு சரியும்பான். வியாபாரங்காக, வேற வழியே இல்லை. ஏன்னா அந்த ஜீரநீரை சுரந்தாலே மரண நிச்சயம், ஜீரநீர் சுரந்தாலே ஆரோக்கியம் வராதுங்கிற செய்தி உங்களுக்கு தெரியாதனால. ஏன்னா இந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னது இவன் ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா இவனுக்கு இந்த ஆராய்ச்சி பண்ற அறிவே கிடையாது. என்னது? பொறுமையும் ஆராய்ச்சி பண்ற அறிவும் கிடையாது, அந்த பொறுமையும் கிடையாது. இவன் தான் ரொம்ப மோசமா இருக்கானே. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஆராய்ச்சி பண்ணாமல் எது ஏற்றுக்கொள்ளாதேங்கிறார். ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை. ஆராய்ச்சி பண்ணி உறவு என்பது ஒரு பொருளோடு உறவு வச்சுக்கிறீங்க, ஒரு பொருளோடு தொடர்பு வச்சுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை பற்றி நன்கு நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நன்கு தெரிந்து விளங்கினதுக்கு அப்புறம் உறவு வச்சுக்குங்க. இல்லைன்னா அதனால உங்களுக்கு துன்பம் வரும்னு எழுதுறாருங்க. அதனால துன்பம் வரும். ஏன் அதை பத்தி தெரியாம நீ சொல்றீங்களா? ஏப்பா தெரியாம எப்ப காலை விடுற அப்படிங்கிறாங்க இல்லையா? இது எவ்வளவு ஒரு விஷயம். அப்ப தெரிஞ்சிட்டு காலை விடுங்கிறான். ஆழம் எதுன்னு தெரியாம சொல்றாங்க, ஆழம் தெரியாம காலை விடாத. எவ்வளவு சாதாரணமா சொல்லி வச்சுக்கிறாங்க. இதைத்தான் வள்ளுவர் விவரமா சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருள், இப்ப நீங்க ஆப்பிள் சாப்பிடலாம் நல்லதுன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் ஆப்பிள் பத்தி ஆராய்ச்சி பண்ணி கிடைச்ச திம்பிங்க, அது வேற. ஆனால் அதுவும் ஜீரண நேரை தூண்டும் என்று உங்களுக்கு ஏன் தெரியவில்லை? எதை தூண்டுது? சரி, இப்ப ஆப்பிள் சாப்பிட செத்துருவாங்களா எல்லாருமே? எவ்வளவு ஒரு மடத்தனம் பாருங்க. அப்ப கீரை சாப்பிடலாம் செத்துருவாங்களா? இங்கதான் இயற்கை. அப்ப இயற்கை என்பது ஆற்றல் வடிவத்தில் வைத்திருக்கிறது. இது என்ன பொதுவாக இயற்பியல், இப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கிறவங்க ஆற்றல் தான் பொருளாக மாறி இருக்கிறது, பொருள் தான் ஆற்றலாக மாறி இருக்கிறது, இப்படிதான் எழுதுவாங்க. அப்ப ஆற்றல் பொருளா மாறுகின்ற பொழுது நான் பொருள், எனக்கு ஆற்றல் உள்ள பாஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னா ஏன் ஏத்துக்க மாட்டேங்கன்னா உனக்கு அந்த பழக்கம் இல்லை. கதையாவே எழுதி வச்சிருக்கிறேன், ஆற்றல் தான் பொருளாக மாறுகிறது, பொருள் ஆற்றலாக மாறு. அடாடா பறவை, அதே ஆற்றல் தாண்டா உள்ள பாஞ்சிட்டு இருக்குன்னா ஏத்துக்கொள்றதே கிடையாது. அதுதான் அந்த ஆழ் மனத்தில் இருக்கிற கொடூர எண்ணம். ஆழ் மனத்தில் இருக்கிற இத போய் நீங்க எந்த இதுல கேட்க போறீங்க? இப்ப நாம நேரில் பேசணுங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் அதை பத்தி விளங்கு. எதுவுமே அடிபட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டு பார்த்துருக்கிறீங்க. என்னடா மாத்திரையும் போட்டுக்கிறது, மருந்தையும் போட்டுக்கிறது, எல்லா இடத்துலையும் போயாச்சு வந்தாச்சு. நேரடியாக பயிற்சி பண்ண, இதுதான் செய்முறை கல்வி. குருகுல கல்வி என்பது நேரடியாக செய்து பார்த்தல்னு பேரு. இப்ப ஒரு திட்டத்தை கொடுக்குறேன், செஞ்சு பாருங்கன்னு சொல்றேன். எந்த அளவுக்கு சரிங்க, நான் முழுசா உங்களை எதிர்பார்க்க முடியும், யார் எங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சரி, எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறீங்க, அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குதா? ரைட். அந்த ஒப்பிட்டு பாக்குறேன், எழுதிக்கிங்க. அதான் ஏற்கனவே சொல்றேன், எழுதிக்கிங்க, பாருங்க, எத்தனை நாள் செய்யறேன்னு பாருங்க. அந்த தொடங்குற அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு,
உங்களை நீங்களே பரிசோதிக்கிறீங்க. இந்த மாதிரி தான் சொல்லி தரணும். இந்த யோக முறை என்பது உங்களை ஒரு நிமிஷத்துல முடிக்க போறேன். உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுகிறது தான். நீங்க எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சைவ உணவில் ஏன்னா நம்ம உணவு சைவத்துக்காக படைக்கப்பட்டது. ஆனால் அந்த சைவ பழக்கத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாக ரத்தம் தூய்மையாக காப்பாற்றப்படுகிறது. ரத்த தூய்மையாக இருக்கும் பொழுது தீய கிருமிகள் எழுந்து நம்மை அடிக்க முடியாது. தீய கிருமிகள் நமக்கு வந்து 2 கிருமி ஏற்கனவே பேசியிருக்கோம். நல்ல நல்ல கிருமிகள், தூய கிருமிகள், நல்ல கிருமிகள், கெட்ட கிருமிகள், குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியான்னு பிரிப்பாங்க. அப்ப நம்மளோட உணவு பழக்கம் தான் நம்மை காப்பாற்றுகிறது. உணவு பழக்கம் குறைச்சி கொண்டிருந்தால் நம்மை ரத்தம் தூய்மையாக இருக்கும். இது அடிப்படை. சரியா? அப்ப திருமூலர் வந்து திருமூலர் வந்து நீண்ட காலம் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவருக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது. நீண்ட காலம் 1 நூற்றாண்டு தொடங்கி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்ததாக. ஏன்னா அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்ப வந்து கோயில் எல்லாம் வந்தாச்சு. திருமூலர் காலத்துல கோயில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அது நமக்கு சரியா தெரியல. அது இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 3000-3500 ஆண்டு இருக்கலாம். அல்லது இவர் இப்போ சிதம்பரம் கோயில், தங்க கோயில், சிதம்பரம் தங்க கூரை போட்ட கோயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல அந்த தங்க கூரை போடுகின்ற ஒரு அரசனை பற்றி குறிப்பு வருகிறது. அவர் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அதை பத்தி அவர் எழுதுறாரு. இந்த மாதிரி தங்க கூரை போட்டிருக்கிறாங்க, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா 5ஆம் நூற்றாண்டு அவர் வாழ்ந்தது 1 நூற்றாண்டு. அப்போ 600 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் என்று ஒரு ஆராய்ச்சி குறிப்பு சொல்கிறது. சரி, எப்படி வாழ்ந்திருக்கலாம்னு கேட்டீங்கன்னா இப்படித்தான். அந்த பதப்படுத்தப்பட்ட உடலாக மாற்றி யாரோடும் தொடர்பு இல்லாமல் அப்படியே அணுவாய் இருக்கிறாங்கிறதோ அல்லது வந்து இந்த உடல் விட்டு வேறு உடலா இருப்பது என்பதோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிரை பற்றி ஆராய்ச்சி வந்து இந்தியாவில கிடையாது. சித்தர்கள் மட்டும்தான் உயிரை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். உலகத்துல எங்கேயுமே கிடையாது. உலகத்துல எந்த நாட்டில் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவ்வளவு ஆராய்ச்சி நடந்திருக்குது. தமிழ்நாடுங்கிறது எது இப்ப இருக்கிற தமிழ்நாடு கிடையாது. இந்தியா பூரா தமிழ்நாடு தான் 5000 ஆண்டுக்கு முன்னாடி. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து போன மொழிகள் எல்லாமே எல்லாம் 2000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் இருந்து எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. தமிழ் இருந்து எல்லா மொழியும் பிரிஞ்சு, தமிழ் மட்டும் இன்னும் நிக்குது. மற்ற எல்லா மொழியும் இருந்து போனது. அதனாலதான் மொழியை பத்தி பேசினா கோவிச்சுக்குவானுங்க. எங்களுதான் மூத்ததும்பாங்க. அதெல்லாம் இருந்துட்டு போட்டு நமக்கு தேவையில்லை. அதை ஒரு மூலத்துல இருந்தேன்னு வந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு மூலம். அப்ப தமிழ் தான் இந்தியாவுக்கு பூரா மூலமா இருந்திருக்குது. உலகத்துக்கு பூரா அடிப்படையா இருக்கு. இன்னைக்கே இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா அது ஜெர்மனு, இத்தாலி, இந்த ஜெர்மன் மொழி எல்லாம் சேர்ந்து போய் 80 விழுக்காடு அயல் மொழி தான் இங்கிலீஷ்ல இருக்கும். அதுக்கு இங்கிலீஷ்னு தனி தூய்மை கிடையாது. தமிழுக்கு மட்டும்தான் அவ்வளவு தூய்மையானது, தனித்து இயங்கக்கூடியது. உலகத்திலே தனித்து இயங்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். சரியா? நான் முடிச்சு போறேன். ஆக தப்பில்லா மன்றில் மணிக்கூத்து கண்டுபின். அந்த தப்பில்லாத மன்றில்ல அந்த மண்டபம் தங்க கூரைன்னு பேரு. நான் இந்த மணிக்கூத்து அந்த திருவிழாவை நான் பார்த்துட்டேன். அதனால நான் இந்த உடம்புல பல கோடி ஆண்டா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. அது எப்படி வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க? அணுவா வாழ்வாங்களா? இது எப்படி வாழும்? தப்பில்லா மன்றில் மணிக்கூத்து கண்டபின் உப்பில் எழுகோடி, உப்பில்னா உப்பே பண்ண முடியாத அளவுக்கு 7 கோடி யுகம் இருந்தேனே அப்படின்னு எழுதுறாரு. அப்ப நீண்ட காலமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி, இது யாருக்கு சாத்தியம் கேட்டீங்கன்னா சித்தர் பெருமக்களுக்கு சாத்தியம்னு அர்த்தம். அதுக்கு பேரு. நம்மனால முடியாட்டியும் யாருனால முடியும்? சரி, அதுக்காக நம்ம கண்ணு விட்டுறோம். அப்போ அதுக்காக நம்ம கண்ணு விட்டுறோம். கேட்டுட்டு இப்படித்தான் இந்த ஜாலரை அடிக்கிறது. பொதுவாக நம்ம ஜாலரை அடிச்சு பழக்கம். நம்ம ஜாலரை அடிக்க கூடாது. இப்ப திருவள்ளுவர் சொன்னா என்ன, திருமூலர் சொன்னா என்ன, நம்ம யாரையும் பார்த்தது இல்லை. இது ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய நோயை குணப்படுத்தின பாருங்க. வெங்கடேசன் நமக்கு யார் இறுதியானவர்? தன்னுடைய நோயை குணமாக்கினவர். அவர்தான் சயின்டிபிக்ல குணமாக்கி இருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சயின்டிபிக்ல குணமாக்கினா சரியா போச்சு. உணவு பழக்கம் குற்றம். அதாவது தனிப்பட்ட உணவை பத்தி பேசுறது என்பது வேறு. உணவு பழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரோ சிலர் ஏற்றுக்கொள்வார்கள். யாரோ சிலர் ஏற்றுக்கொள்வார். ஆமா, இன்னைக்கு நேரத்தை சும்மா டைரக்டா அடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாம பேசுனீங்கன்னா அவன் ஏத்துக்க மாட்டான். அதுதான் உங்களுக்கும் பொதுமக்களுக்கான தொடர்பு. இன்னைக்கு நேரடியா போய் அந்த விஷயம் வந்து உணவு பழக்கத்தை பேசிட்டு இருக்க, தற்செயலா பேசிட்டு இருக்கும் பொழுது, இயற்கையா பேசிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு இயற்கை உணவு மேல இருந்து அப்படி பேசினா புரிஞ்சுக்குவான். நீங்க நேரடியா உங்க உடம்பு நீங்க பயிற்சி பண்றப்ப உங்க உடம்பு மாறுது. அவருக்கு என்ன கொழுத்து போன ஒரு ஒருத்தன் பார்த்து பழக்கம். என்னது
கொழுத்து போய் கெட்டு போனோட அவனு தின்னு கெட்டு போயிருக்கான் இல்லையா? அப்ப நானும் அப்படித்தானே. இப்ப நானும் இந்த கலை தெரியா இப்ப நானும் இந்த கலை எனக்கு தெரியாம இருந்ததுன்னா நான் உங்களை பார்த்து நீங்க ஆரோக்கியமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க சொல்றது எனக்கு மண்டையில நீங்க சொல்றது திங்கறத பத்தி பேசினா நல்லா இருக்கு போய் சாப்பிடலாமா அப்படிதான் சொல்லுவேன் தவிர, நீங்க சாப்பிடுற உணவினால் ரத்தம் கெட்டு போகும்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். அதுதான் விஷயமே. அப்படித்தான் நாமளும் வாழ்ந்திருக்கோம். அப்ப இந்த எதுக்குள்ள இருந்திருக்கிறோம்? இந்த பன்னி குட்டைகளையும் இந்த சேத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுல இருந்து தப்பிச்சு போறதா இந்த முதல் பாடம். சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.